वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। அண்ணாமலையானை அடியேனை ஆண்ட அன்றே ஆதியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணம் நீ அல்லால் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே. ஓம் அதிமதுரசாபஹஸ்தாம் அபரிமிதாம் மோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரீம் வந்தே. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். இன்னைக்கு நம்ம 77வது செய்யுளிலிருந்து படிக்கணும். ஆக்சுவலாக ப்ளீஸ் சாண்ட். விஜயா விமலா வந்தியா வந்தாருஜன வத்சலா விஜயா விமலா வந்தியா வந்தாருஜன வத்சலா வாக்வாதினி வாமகேஷி வன்னி மண்டலவாசினி வாக்வாதினி வாமகேஷி வன்னி மண்டலவாசினி விஜயா விமலா வந்தியா வந்தாருஜன வத்சலா விஜயா விமலா வந்தியா வந்தாருஜன வத்சலா வாக்வாதினி வாமகேஷி வன்னி மண்டலவாசினி வாக்வாதினி வாமகேஷி வன்னி மண்டலவாசினி. முதல்ல விஜயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜெயம்னு சொன்ன அர்த்தம் வெற்றி. விஜயான்னு அர்த்தம் அவருடைய வெற்றி ரொம்ப விசேஷமானது. அதாவது விசேஷமான வெற்றியையே தன்னுடைய இயல்பாக கொண்டவள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரே ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால், பொதுவாக ஒருத்தர் வெற்றி பெறணுன்னா இன்னொருத்தன் தோல்வி அடையணும் இல்லையா? அதுதான் இந்த உலகத்தில் சாதாரணமாக வெற்றின்னு சொல்லுவோம். ஆனால் அம்பாள் இப்படி கிடையாது. அவரோட வெற்றியில் யாருக்கும் தோல்வி கிடையாது, எல்லோருக்கும் உயர்வு தான். அவருடைய வெற்றியில் எல்லோருக்கும் உயர்வு தான். எல்லோரும் இன்னும் மங்களகரமாக இன்னும் சுபிட்சமாக வாழ்வாங்க. அப்படிப்பட்ட வெற்றியுடையவள், அதான் தனிச்சிறப்பான வெற்றியுடையவள். இப்போ அரசர்கள் போய் யாரையாவது வெற்றி கொண்டாங்கன்னா அப்போ அந்த எதிரிகள் வீழ்ந்து போவாங்க இல்லையா, அழிந்து போவார். அப்படிப்பட்ட வெற்றி இல்லை அவளுடைய வெற்றி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், உங்களுக்கு புராணங்களில் கூட இப்போ ஸ்ரீராமர் ராவணனை கொன்னார்னு சொன்னான், இல்லை கிருஷ்ணன் கம்சனை வதம் பண்ணான்னு சொன்னால் அவங்கள வதம் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்னும் உயர்கதியை கொடுக்கறதான. ஏன்னா பகவானுடைய அந்த அஸ்திரத்தினால அவங்க வீழ்ந்தாங்கன்னா அவங்க இன்னும் உயர்கதி தான். ஸோ
அவர்கள் யாரையும் அழிக்கிறது கிடையாது, இன்னும் அவங்களை மேம்படுத்துறது தான். ஸோ அதுபோல் அம்பாளுடைய வெற்றியில் கூட யாரும் வீழ்ந்து போகிறது கிடையாது, இன்னும் அவர்கள் உயர்வை அடைகிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு வாய்ந்த வெற்றியை தன் இயல்பாக பெற்றவள் அப்படின்னு விஜயா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இங்கே விஷயா அப்படின்னா உள்ளுணர்வு, நான் என்ற சேதனத்தின் உள் உணர்வானவள். இப்போ இந்த விஜயாங்கிறதையே விஷயா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஷயாங்கிறது வந்து உள்ளுணர்வு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளோட உள்ளுணர்வாக, நமக்குள்ள நான்கு உள்ளுணர்வாக அதுக்கு ஆதாரமாக இருப்பவள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. புரட்டாசி மாதத்தில் விஜயதசமி அன்று மாலையை ஒட்டி நட்சத்திரங்கள் உதிக்க தொடங்கிய இரவின் முற்பகுதி விஜயா என்னும் நல் முகூர்த்தமாகும். விஜயதசமின்னு சொல்லி நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கணும் இல்லையா? இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த சாயங்காலம் முடிஞ்சு அந்த இரவு ஆரம்பிக்கும் போது அந்த சமயம் தான் விஜயாங்கிற நல் முகூர்த்தம். வெற்றி தரும் வேலை என கருதி அரசர்கள் இதில் விஜய யாத்திரைக்கு கிளம்புவர். இந்த நல் வேலையாக உள்ளவள் அப்படின்னும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், சிவதீர்த்தங்கள் 68 காஷ்மீரத்தில் உள்ள விஜய தீர்த்தம் ஒன்று, அந்த தீர்த்தமாய் இருப்பவள். காஷ்மீரத்தில் அப்படி ஒரு தீர்த்தம் இருக்கு விஜயான்னு சொல்லிட்டு, அது வெற்றியை தரும் தீர்த்தம். ஸோ அப்படியாக இருப்பவள். இப்படி பல வகையான பொருள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த விஜயா அப்படிங்கிறது. ஸோ முக்கியமான பொருள்னு கேட்டால் தனிச்சிறப்பு மிக்க விசேஷமான வெற்றி வாகை சூடி விளங்குபவள் அப்படின்னு சொல்லி. அது என்ன தாத்பரியம் கேட்டால், அவளுடைய வெற்றினால் யாருக்கும் அழிவு கிடையாது, அவளுடைய வெற்றினால் எல்லாருக்கும் உயர்வு தான் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான பார்க்கணும். ஸோ விஜயா, நிறைய பேருக்கு அந்த காலத்தில் விஜயான்னு பேர் வைப்பாங்க இல்லையா? ஸோ தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகள் நல்ல வெற்றி வாகை சூடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு நினைப்பு. ஜெயம், ஜெயான்னு சொன்னாலே அது வெற்றி தான். விஜயான்னு விசேஷமாக சொல்கிறது விஜயா. விமலா, இதுவும் நல்ல பேர். மலம்னு அர்த்தம், அழுக்குன்னு அர்த்தம். உண்மையான அழுக்குன்னா நான்கு அகங்காரம் தான் உண்மையான அழுக்கு. விமலா, எந்த அப்பழுக்கும் இல்லாதவள், அப்பழுக்கற்றவள் விமலா அப்படின்னு அர்த்தம். எல்லா அழுக்குகளுக்கும் காரணம் நாங்கிற அகங்காரம் தான். அதில் தான் பொறாமை உணர்வு வருது, அதில் தான் வெறுப்பு வெறுப்பு எல்லாமே வருது அதுலேருந்து. ஸோ ஆக விமலான எந்த விதமான அப்பழுக்கும் அற்றவள், இந்த உள்ளத்தில் இருக்கிற எந்த விதமான கிளேசங்களும் அவளுக்கு கிடையாது. காம குரோத லோப மோக மதமாஷம் அப்பழுக்கற்றவளாக திகழ்பவள், அதான் விமலா. புருஷோத்தம் என்னும் ஜெகநாதத்தில் விமலா என்ற சக்தி பீடமானவள். ஸோ இந்த ஜெகநாதத்தில் விமலா என்ற சக்தி பீடமாகவும் இருக்கிறதுனால அவளுக்கு விமலான்னு ஒரு பேர் இருக்குன்னு உரையாசிரியர் சொல்லி. ஸோ விஜயா, விமலா, வந்தியா. வந்தியான்னா வணங்க தகுந்தவள், எல்லோராலும் வணங்குவதற்கு ஏற்றவள். நம்ம யாரை வணங்குவோம், நம்ம யாரை வணங்குவோம்னு சொன்னால் நம்மை விட உயர்ந்தவர்களை, அதாவது உயர்ந்த கல்விமான்களை அல்லது உயர்ந்த ஆற்றல் படைத்தவர்களை அப்படியே நம்ம வணங்குவோம் இல்லையா? ஸோ அம்பாள் எல்லா விதத்திலும் பூர்ண ஞானஸ்வரூபமாக திகழ்பவள், எல்லாம் வல்ல சக்தியாக திகழ்பவள். அதனால் அவளை நம்ம வணங்குறோம். இதுக்கும் மேலே அவள் காருண்யமயமானவள். நம்முடைய தாயாரை போல் 1000 மடங்கு காருண்யம் அவள். அதனால தான் அவளை நம்ம வணங்குறோம். அப்படி எல்லோரும் வணங்குவதற்கு ஏற்றவளாக இருப்பவள், அதான் வந்தியா. வந்தியான்னா வணங்கத்தக்கவள். ஸோ மனிதர்கள் மட்டும் இல்லை, தேவர்கள் மட்டும் இல்லை, இன்னும் உயர்வாக அந்த என்ன சொல்கிறது, அந்த மும்மூர்த்திகளான அவர்களே கூட வணங்குவதற்கு ஏற்ற பராசக்தியாக இருக்கா, அதான் வந்தியா அப்படின்னு அவளுக்கு சொல்ல. அப்புறம் வந்தாரு ஜனவத்சலா, அப்புறம் வணங்குபவர்களிடத்தில் வாத்சல்யம் உள்ளவள். வாத்சல்ய பாவம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு தாயாருக்கு தன் குழந்தை மேலே உள்ள பாவத்துக்கு பேர் வாத்சல்ய பாவம் சொல்லுவாங்க. ஸோ யார் அவளை வணங்கினாலும் அவளுக்கு அப்படியே அந்த தாய்மை நிரம்பி ஒரு வாத்சல்ய பாவத்தோடு அந்த பக்தனை, அந்த பக்தையை அவள் அருள் பாலிப்பாள் அவர்களுக்கு. ஸோ அதான் வந்தாரு ஜனவத்சலா, தன்னை வணங்குபவர்கள். வந்தாருன்னா தன்னை வணங்குபவர்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள், அப்படிப்பட்ட மானுடர்கள், அவர்களுக்கு வத்சலா. இந்த வத்சலாங்கிறது நல்ல பேர். முந்தியெல்லாம் இருப்பாங்க, இப்போ அதெல்லாம் கேள்விப்படுறதே இல்லை.
ரொம்ப பழைய காலத்து பேர் வத்சலா. இது என்ன வத்சலான்னு கேட்டேன். வத்சலம் அந்த தாய்மை அந்த உணர்வு நிரம்பியவள் அர்த்தம் வத்சலா. இதில் உரையாசிரியர் சொல்லணும்னா, தேவி வணங்குவது ஒன்றையே பழக்கமாக கொண்டவன் வந்தாரும் ஜனகன பிறவி பிணிக்கு உள்ளானவன் தான் கரையேற தேவியின் திருவடிகளே சரணம் என கருதி அவளை வணங்குவதே வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய பணி என கொண்டவன். அவனிடம் தேவிக்கு அளவு கடந்த பிரியம். ஸோ இங்கே நம்ம வந்தால் ஜனவத்சலாவுக்கு என்ன மீனிங் சொன்னோம்? தன்னை வந்து வணங்குபவர்களை அவள் ரட்சிப்பவள், தாய்மை அன்போடு அவர்களுக்கு அருள் பாடுவர் பார்த்தோம். வந்தாருன்னே ஒருத்தர் இருந்தான், அவன் தாயாரை வணங்குவதே தொழிலாக கொண்டவனாக இருந்தான் அப்படின்னு வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்படிப்பட்டவன் அவன் வந்து பிறவி பிணியில் ஆட்பட்டவன் தான் இல்லையா, அவனிடம் மிகவும் பிரியமுடையவளாக இருந்தவள்ங்கிற மாதிரி இங்கே இன்னொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த பிரியத்திற்கு இணையாக பசு தன் இளம் கன்றிடம் கொண்ட பிரியத்தை கூறலாம். தனது மூத்த கன்றை கூட முட்டி விரட்டி பின் தன் இளைய கண்ணிற்கு பால் முட்டு மனிதரும் பசு வத்சலா. இளங்கன்றை போற்றி வளர்ப்பதில் நிகரற்ற ஈடுபாடு கொண்டது. அதனை போல் தேவியும் வணங்கி தன்னை சரணமாக கொண்டவனிடம் வத்சலா வாத்சல்யம் கொண்டவள். அதனால் அவள் பந்தியா, வணங்கத்தக்கவள். ரொம்ப அழகாக இருக்குன்னா, இந்த பசுமாடு தன்னுடைய கன்றுக்கு செய்கிற அந்த அந்த அருள் அது வந்து நிகரற்ற. பகவான் சொல்லியிருக்காரு நவமணி மாலில் எது சொல்கிறார். ஸோ அதுலேயும் பாருங்கள், தன்னுடைய கன்றாவே இருந்தாலும் மூத்த கன்றை கூட முட்டி தள்ளிட்டு இளங்கன்றுக்கு பால் கொடுக்குமா. ஏன்னா மூத்த கன்று உள்ள வளர்ந்துடுச்சு, அது இனிமேல் தன்னை பார்த்துக்கும். அந்த இளங்கன்று தான் அதுக்கு தான் தேவைன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வாத்சல்ய பாவத்தோட, அதுபோல் அம்பாள் யாருக்கு தேவையோ, தன் குழந்தைகள் யாருக்கு ரொம்ப அதிகமான கவனமும் அன்பும் இதுவும் தேவையோ அப்படி வாரி வழங்கக்கூடியவளாக இருப்பவள். அதான் வாத்சல்ய பாவம்னு சொல்லப்பட்டு. ஸோ வந்தாரும் ஜனவத்சலா. பொதுவாகவே அம்மாக்கள் இடத்துல வந்து எந்த குழந்தை ரொம்ப வீக்காக இருக்கோ அதுக்கு ரொம்ப பிரியம், ஒரு மாதிரி பரிவு, பிரியத்தோட பரிவு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த குழந்தை என்ன பண்ண போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த குழந்தை எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன்லாம் கொடுப்பாங்க. மற்ற குழந்தைங்களுக்கு கோபமாக வரும். ஆனால் அம்மாவுக்கு என்னென்னா அந்த குழந்தை பொழைச்சோம், இந்த குழந்தை தான் பாவங்கிற மாதிரி அப்படி ஒரு உணர்வு ஏற்படும். ஸோ அது மாதிரி வாத்சல்ய பாவம், அது மாதிரி அம்பாளுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஆக நம்ம ரொம்ப புத்தாலியாக இருக்கிறத விட அம்பாள்கிட்ட சிறு குழந்தையாக ஒன்றும் தெரியாதவனாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது இல்லையா. அம்பாளுக்கு மேலே ஆனால் நம்ம அதை நடிக்க முடியாது, அவளுக்கு தெரியாதா எதுவும் நடிக்க முடியாது. ஆனால் அப்படி இருக்கும்போது அம்பாளுக்கு இன்னும் ஸ்பெஷலாக அன்பு சுரக்கு. அதான் வாத்சல்யம். வந்தாரும் ஜனவத்சலாவாக இருப்பவள். வாக்வாதினி, வாக்வாதினியாய் இருப்பவள். இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, சரஸ்வதியின் ஒரு தோற்றம் வாக்வாதினி தேவி. சியாமளா தேவியின் துணை அங்க தேவதையாவள். சியாமளா தேவி தான் அவள் தான் இந்த மியூசிக் அதுக்கு ரொம்ப அவள் தான் அதிபதி இல்லையா. அவளுக்கு துணை அங்கமாக இருக்கக்கூடிய தேவதைக்கு பேர் தான் வாக்வாதினி. தாமரையில் அமர்ந்திருப்பாள். எப்படி சரஸ்வதி போலேயே அவளும் இருக்கா பாருங்க. தாமரையில் அமர்ந்திருப்பாள், எழுதுகோலையும் புத்தகத்தையும் இரு கைகள் தாங்கி இருப்பாள். முல்லை போன்ற வெண்ணிற மேனியாள், சந்திரனது பிறையுள்ள கீழத்தோடு கூடியவள். அப்படிப்பட்டவள் இந்த வாக்வாதினி. இவளோட சிறப்பு என்னன்னு கேட்டால், பேசும் சக்தியை தருபவள் வாக்வாதினி தேவி. ஒரேட்டரி ஸ்கில்ஸ், பெரிய பேச்சாளன் ஆகணும்னா வாக்வாதினி தேவியை நம்ம ஆராதிக்கிறோம், உபாசனை பண்ணலாம். அவள் சரஸ்வதி தேவி தான், சரஸ்வதி தேவி ஒரு அம்சம் தான் அவள். அதுக்கு சரஸ்வதி தேவியை நான் கும்பிட்டு போயிடுவேன்னு சொன்னால் அப்படியும் கும்பிடலாம். ஆனால் இவள் சரஸ்வதி தேவியே ஸ்பெஷல் மேனிஃபெஸ்டேஷன் வாக்வாதினியாக. ஷியாமலா தேவியோ உப அங்க தேவதையாக இருக்கக்கூடியவள். ஸோ அவளை வணங்கினா வாக் சக்தி உண்டாகும். அச்சா விஜயா, விமலா, வந்தியா, வந்தாரு ஜனவத்சலா, வாக்வாதினி, வாமகேஷி. கேஷின்னு அர்த்தம் கூந்தல், முடி, அலங்காரம். வாமகேஷின்னு ரொம்ப அழகான கூந்தலை உடையவள் அப்படின்னு அவளுக்கு பேர். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், வாமக ஈஷி. பாருங்க, வாமகேஷியை வாமக ஈஷின்னு பிரிக்கலாம். வாமக ஈஷி. வாமகன் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த வாமன மார்க்கம் சொல்லுவாங்க.
இந்த அந்த இந்த சாதனை முறையிலேயே வாமன மார்க்கம் லெஃப்டிஸ்ட்டுமாங்க. வாம மார்க்கம் அப்படிப்பட்டவர்களாம் தலைவராக விளங்கக்கூடியவர் தான் இந்த வாமகர். அவர் யாருன்னா சிவன் தான் வாமகர்னு சொல்லப்படுவார். இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா ஒரு சில துறவிகள். அவங்க எப்படின்னா அவங்க வேறு மாதிரி சுடுகாட்டில் இருப்பாங்க, பிணத்து மேலே தான் தியானம் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் பயங்கரமாக வாழக்கூடியவங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு ஈஸ்வரனாக விளங்கக்கூடியவர் யாருன்னா வாமகர் யாருன்னா சிவன் தான் வணங்குவாங்க. அப்படிப்பட்ட சிவனாருடைய அப்படிப்பட்ட வாமகராக இருக்கக்கூடிய சிவனாருடைய ஈஷி பிரியமானவளாக இருக்கக்கூடியவள், மனைவியாக இருக்கக்கூடிய 2 வார்த்தை சொல்கிறாங்க. ஆக வாமகேஷி அப்படிங்கிறது இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு தெரியல படிக்கும்போது. ஸோ வாமக ஈஷின்னு இன்னொரு பொருள். வாமகேஷின்னு பிரிக்கலாம், வாமக ஈஷின்னு பிரிக்கலாம். வாமகேஷின்னு அழகிய கூந்தலையுடையவள் அம்பாளுடைய சௌந்தரிய இலக்கில் எல்லாத்தையும் வர்ணிக்கிறாள் இல்லையா? அப்போ அந்த கூந்தலையும் வர்ணிக்கிறார். அதை ஞாபகம் இருக்காந்தல் உங்களுக்கு. கருமேகங்கள் போல அப்படிலாம் சொல்கிறார். நடுவில் வந்து அந்த அந்த வகுடெல்லாம் அவர் சொல்லிட்டார். அப்புறம் அதில் உள்ள அந்த திலகம் அதெல்லாம் சொல்கிறார், அந்த செந்தூரம் அதெல்லாம் சொல்கிறார். ஸோ அழகிய கூந்தலை உடையவள் அந்த வாமகனின் இந்த சிவனுடைய பிரியமானவளாக மனைவியாக இருக்கக்கூடியவள் வாமகேஷி. வாமகேஷி வஹ்னி மண்டல வாசினி. நம்ம முந்தி அவர் என்ன சொல்லியிருக்கோம்? தேவியை வந்து சந்திர மண்டலத்தில் இருப்பவளாக சொல்லியிருக்கோம், அப்புறம் சூரிய மண்டலத்தில் உள்ளவளாக சொல்லியிருக்கோம். இங்கே வஹ்னி மண்டலம், வஹ்னினா அக்னி. ஸோ அக்னி மண்டலத்தில் வசிப்பவளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அக்னி மண்டலம் மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்கள் அடங்கியதாகும். மூலாதாரம் சுவாதிஷ்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்கரங்கள் அடங்கியதான் அக்னி மண்டலம். அப்புறம் சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம்லாம் இருக்குது. ஸோ அதில் அந்த மூலாதாரம், அந்த சுவாதிஷ்டானம், அந்த சக்கரங்கள் அடங்கி அந்த அக்னி மண்டலத்தில் அவள் வசிக்கிறாள். அதனால தான் வஹ்னி மண்டல வாசினி அப்படின்னு. இன்னொரு வாட்டி படிக்குதா? விஜயா விமலா வந்தியா வந்தாருஜனவத்சலா. விஜயா விமலா வந்தியா வந்தாருஜனவத்சலா. வாக்வாதினி வாமகேஷி வஹ்னி மண்டலவாசினி. வாக்வாதினி வாமகேஷி வஹ்னி மண்டலவாசினி. ஸோ படிக்கும் போதே உங்களுக்கு விளங்குது தானே? இப்போ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் தான் கொஞ்சம் கடினமாகவோ இல்லாட்டி மறந்து போகிற மாதிரி இருந்தால் திருப்பி அதை நம்ம ப்ரஷ்அப் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி நீங்கள் செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் படிக்கும்போது ப்ரஷ்அப் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்கவே மறக்காது. அடுத்து 78வது சொல்லு. பக்தி மத்கல்பலதிகா. பக்தி மத்கல்பலதிகா. பசுபாஷ விமோச்சினி. பசுபாஷ விமோச்சினி. சம்ஹ்ருதா சேஷ பாஷண்டா. சம்ஹ்ருதா சேஷ பாஷண்டா. சதாச்சார பிரவர்த்திகா. சதாச்சார பிரவர்த்திகா. பக்தி மத்கல்பலதிகா பசுபாஷ விமோச்சினி. பக்தி மத்கல்பலதிகா பசுபாஷ விமோச்சினி. சம்ஹ்ருதா சேஷ பாஷண்டா சதாச்சார பிரவர்த்திகா. சம்ஹ்ருதா சேஷ பாஷண்டா சதாச்சார பிரவர்த்திகா. பக்திமத் கல்பலதிகா அப்படின்னு அர்த்தம். பக்திமத் அப்படின்னு சொன்னால் பக்தர்களுக்கு, பக்திமத் அதாவது பக்தர்களே சிறந்தவர்கள். பக்திமத்னா பக்தர்களுக்கு. கல்ப லதிகா கற்பகத்தருன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே கற்பக கொடின்னு சொல்லப்பட்டிருக்கு. லதிகா கற்பக கொடியாக திகழ்பவள். இப்போ என்ன இதில் சொல்லியிருக்கான ஒரே ஆசிரியர், ஆண் தெய்வங்களை குறிக்கும் போது கல்பக விருட்சம்னு சொல்லுவோம், பெண் தெய்வங்களை குறிக்கும்போது கற்பக கொடின்னு சொல்லுவோம். இந்த கொடிக்கு என்ன அப்படின்னு கேட்டால், ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சா அப்படியே படர ஆரம்பிச்சு, படர்ந்து போயிடும். ஸோ அப்போது அந்த காலத்துலேருந்து இப்படி ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா, பெண்கள்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆதரவு எப்பயும் தேவைப்படுதுங்கிற மாதிரி. அதனால் அவங்கள கொடியோடு எப்பயுமே அவங்கள ஒரு உபமானமாக சொல்கிறது. விருட்சம் நடத்தும், அதுக்கு எதுவுமே படுறதுக்கு தேவையில்லை, அதுவாக நிமிர்ந்து நிற்கும். அந்த மாதிரி ஒரு கருத்து இருந்திருக்கு. அதனால் அம்பாளை சொல்லும்போது கூட பக்திமத் கல்பலதிகான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பக்தர்களுக்கு கற்பக கொடியாக. கற்பக கொடின்னு அர்த்தம்
கேட்டதை கேட்டவாறு வாரி வழங்கக்கூடியதான் கற்பக விருட்சம். அது தேவலோகத்தில் இருக்கிற விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி கற்பக கொடியும் அப்படிதான். கற்பக கொடியாக திகழும் என்ன அர்த்தம்? ஆனால் என்ன கேட்டாலும் வாரி வாரி வழங்குவா. அப்படிப்பட்டவ இயல்புடையவள். ஆனால் கல்பலத்திக்கான்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட இந்த திருவண்ணாமலையில் கூட அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த இதுக்கு திருவிழா கொண்டாடுறாங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா காமதேனு கற்பக விருட்சத்தில் வருவாங்க. ஒரு நாள் ரொம்ப அழகாக சிவனும் பார்வதியும் காமதேனும் கல்பக விருட்சத்தில் ரெண்டுலேயும் வருவாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி. அன்றைக்கி அவ்வளோ ஜனங்கள் இருக்கும். ஏன்னு கேட்டால் அப்படி வரும்போது எல்லா காமனாக்களையும் அவங்க பூர்த்தி செஞ்சிருவாங்க, வாரி வாரி வழங்குவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ராமகிருஷ்ணருக்கும் வந்து ஜனவரி 1 கற்பகத்தருடையன்னு கொண்டாடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி அப்படி ஒரு இதில் இருந்தாராம். அவர் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாராம். ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அம்பாள் அப்படிப்பட்ட கற்பக தருவாங்க. அப்படிலாம் தெரியலையே சுவாமிஜி, நாங்களும் எவ்வளோ கேட்டு பார்க்குறோம், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி இல்லை. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்கிற மாதிரி மனவுரி வேணும். எங்கே கொடுக்காம எங்கே போயிட போகிறான்? ஆனால் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதோட சேர்ந்து எதை சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு தாயார் ஒரு அம்மா இருந்தான்னு சொன்னால் குழந்தைக்கு எது ஆரோக்கியமாக அதுதான் கொடுப்பாள். அனாரோக்கியமான குழந்தை அடம்பிடிச்சாலும் கொடுக்க மாட்டேன்னு உதைப்பாள். ஏன்னா அவளுக்கு கருணை, குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி. அதனால தான் நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. என்ன கேட்குறோம் கொடுக்க மாட்டேங்கன்னா நமக்கு தேவையில்லை போலது. சில சமயம் நமக்கு தேவையில்லாத கேட்குறோம். சில சமயம் அதுவே நமக்கு பந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அதுவே துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம அதில் மயங்கி சும்மா அதாவது இதே கேட்போம். நம்ம உண்மையிலேயே நம்ம மேலே அவளுக்கு பிரியம் இருந்தால் அவள் என்னத்தை கொடுக்கணும்? நமக்கு எது நன்மையை கொடுத்ததோ அதான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தா அவள் பக்திமத் கல்பலத்திகா. இங்கே என்ன போட்டிருக்குன்னா, பக்திமத் கல்பர்கள் சிலர். அந்த பக்திமத் கல்பர்கள்ங்கிறதுக்கு ஒரு இன்னொரு டெஃபினிஷன் கொடுக்குறாருங்க. பக்தி நிறைந்தவர்கள் பக்திமான்கள், பக்திமத். அந்த நிலையை இன்னும் அடையாதவர்களையும் பக்திமான் போன்று தோன்றுபவர்களையும் பக்திமத் கல்பர்கள் என்பர். அதான் அந்த நல்ல பழுத்த பக்தி அடையாளர்கள் பக்திமத் கல்பர்கள் சொல்லுவாங்க. லதான்னா கொடி, தானே படரக்கூடியது. அணைக்க விரும்பும் இடத்தை நோக்கி தானே படர்ந்து அதனை அணைத்து மகிழக்கூடியது. பக்திமத் கல்பர்களை தேடி சென்று கொடி போலாகி அவர்கள் மேல் படர்பவள். சிறிதளவு தன்னிடம் பக்தி எனும் துளிர் விட்டதும் அதனை வளர்த்து மாபெரும் கொடியாக்கி எங்கும் படரவிட்டு அடையத்தக்க தன்னை அடையும்படி செய்பவள். இவ்வளோ அழகாக இருப்பாரு. ஸோ அதனால பக்திமத் கல்ப லத்திகாங்கிறதுக்கு பக்திமத் கல்பர்கள் அப்படின்னா இன்னும் அந்த பக்தி முதிர்ச்சி அடையலை. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் தாண்ட பக்தி செலுத்தினா கூட ஓடோடி சென்று அவர்களையும் அரவணைத்து அவர்களோட பக்தியை இன்னும் மேலும் அதிகமாக்கி அவர்களை தன்னுடனேயே ஆட்கொண்டு விடுபவள், அப்படியே ஐக்கியமாய் கொள்பவள். அதான் இங்கே பக்திமத் கல்பலத்திகா. பசு பாஷ விமோச்சினி. பசுன்னா யாரு? பசுன்னா பசுமாடு கிடையாது, நாம் எல்லாரும் பசு தான். பசுன்னா ஜீவர்களை பசுன்னு சொல்லுவாங்க. நம்ம பந்திக்கப்பட்டிருக்கோம் நினைக்கிறவங்க எல்லாருமே பசு தான். பசு. பாஷன்னா கைது. பசு பாஷன்னா இந்த பந்தனங்கள், அது எல்லாத்தையும் பாஷன்னு சொல்லுவாங்க. விமோச்சினி, அதாவது ஜீவர்களாகிய நாமெல்லாம் பந்தப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த பந்தத்தை எல்லாம் நீக்கக்கூடியவள். பசு பாஷ விமோச்சினி. பசுபதிநாதர் சொல்லுவாங்க. பசுபதி யார் சொல்லுவோம்? பதின்னு சிவனார் தான் சொல்லுவோம் இல்லையா? இங்கே அவருடைய பத்னியாக இருக்கக்கூடிய அம்பாள் எப்படிப்பட்டவளாக இருக்கா? பசு பாஷ விமோச்சினி. இங்கே என்ன சொல்லியிருக்கார் ஒரேயாசர்? ரொம்ப நிறைய விஷயம் நல்லா அழகாக சொல்லியிருக்கார். கட்டிற்கு உட்படும் பிராணி பசு, ஆக ஜீவன் பசு. ஜீவனது அந்தர்யாமியாய் இருந்து எல்லா பணிகளையும் நிறைவேற்றுபவளும் ஜீவன் நான் என்ற உணரும் உணர்வில் நானாக இருப்பவளுமான தேவியை அறியாதவன் பசு. பிறவிக்கு உட்பட்டதால் அறிவற்ற பசு தன் இஷ்டப்படி சுற்றி வர முடியாது. வினைக்கேற்ற பயன் தரும் ஈஸ்வரன் பசுபதி. இந்த அறிவற்ற பசுவை பாசத்தால் பிணைக்கிறார். இப்போ பாருங்களேன், ப பிளஸ் அசம் பாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது ரொம்ப அருமையான விஷயம்.
இன்னொரு பொருள்னா பான்னா நீர், நீர் வேட்கை. பான்னா நீர் வேட்கை, அசம்னா பசி. அது தாகமும் பசியுமே முக்கிய உணர்வாக கொண்டது பசு. அந்த உணர்வுகளையே பாசமாக்கி அதனால் பசுவை பிணைக்கிறார். பசி தாகங்களிலிருந்து விடுபடுவதே சுகமோட்சம் என அந்த பசு நினைக்கும். அதற்காகவே வாழ்நாள் முழுவதும் உழலும். அறியாமையால் கட்டுண்ட பசுவை பாசத்திலிருந்தும் தேவி விடுவிக்கிறாள். தேவிதான் உள்ளிருந்து ஆட்டுவிப்பதை அவனுக்கு உணர்த்துகிறாள். உள்ளும் புறமும் அவள் சூழ்ந்திருப்பதை அறிந்த ஜீவனும் பசியும் தாகமும் அறைகின்றன. அறியாமை அகலுகின்றது. அவளது அன்பை தன் அன்பால் பெற்று ஜீவன் விடுதலை பெறுகிறான். ஸோ இந்த பசுன்னு சொல்லக்கூடிய நம்மளை எப்படி அவர் பந்தப்படுத்தி வச்சிருக்காருன்னா பசிதாகத்தை ஏற்படுத்தி. ஆனால் ஒவ்வொரு நாளும் பசிக்குது, ஒவ்வொரு நாளும் 3 வேளை பசிக்குது, சில பேருக்கு 4 வேளை அகோர பசி, தாகம். ஸோ எதுதான் நம்ம செஞ்சாலும் செய்யாட்டியும் கிடைச்சி பசிதாகம் இருந்துகிட்டே இருக்குதுன்னா அதுக்காக தான் செய்ய வேண்டியிருக்கு. அப்படி தான் பந்திச்சு வச்சுருக்காங்க. ஆனால் ஞானிகள் நிலை அப்படி கிடையாது. அவங்க உடல் உணர்வுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்களாக இருக்கனால, விடுபட்டவர்களாக இருக்கனால அவங்களுக்கும் உடம்போடைய தர்மத்தை அனுசரித்து பசிதாகம் உண்டாகலாம். ஆனால் அது நம்மளை போல் அவங்க ரொம்ப பெருசாக நினைக்கிறது இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு வந்தபோது அதை உண்டு கொள்வார்கள். இல்லாட்டி அவங்க ரொம்ப அதுக்காக சங்கடப்பட மாட்டார்கள். அவங்க வேறு நிலைமையில் இருக்கிறதுனால. இந்த பசுவை பாசத்திலிருந்து விடுவிப்பவளாக இருக்கிறாள். அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த பந்தத்திலிருந்து அவனை விடுவிப்பவளாக. இந்த பாசங்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறார். அது யோகசாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இதுதான் பந்தனம் ஆக்சுவலாக ஒரு ஜீவனுக்கு. அஸ்மிதான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த நான் அல்லாத உடலையும் மனதையும் பொறிகளையும் நான் நினைத்துக் கொள்கிறேன். நான் கண்ணாக இருப்பவனாக பாவித்து பார்க்கிறேன் என்று கூறுகிறேன். இது அஸ்மிதா. அஸ்மினா அதாக இருக்கிறேன். ஸோ நான் தான் கண்ணாக இருந்து பார்க்குறேன், கேட்குறேன், அதாக இருக்கேன். அதான் அஸ்மிதா. அஸ்மிதான்னு அர்த்தம் அதோட தொடர்புபடுத்தி அதாகவே நான் ஆகி நான் அப்படி இருக்கேன்னு நினைக்கிறது தான் அஸ்மிதா. இது நல்ல விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. பேர்லாம் வைக்கிறாங்க பொண்ணுக்கு அஸ்மிதா. அஸ்மிதானா ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது அஸ்மிதா, மமதா, இதெல்லாம் ரொம்ப பொல்லாத ஒரு விஷயம், குணம். அது பேரெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அஸ்மிதா. அதுக்கப்புறம் அவித்யா. முதல்ல அவித்யான்னு அர்த்தம் அறியாத தோஷம். அதனால தான் அஸ்மிதாங்கிற உணர்வு உண்டாகுது. தன்னை உணராததுனால அதுதான் அவித்யா இல்லையா. அஸ்மிதா, நான் இந்த உடல் நினச்சிக்கிறேன், இந்த புலன்கள் நினச்சிக்கிறேன், மனம் நினச்சிக்கிறேன். அதில் ஒரு அஸ்மிதான்னு அர்த்தம். அதில் ஒரு நான் தான் அதுங்கிற ஒரு உணர்வு, அதுதான் அஸ்மிதா. நான் தான் அது. அதாவது பொய்யான இந்த அனாத்ம விஷயத்தில் நான் தான் அதுன்னு ஒரு உணர்வு ஏற்படுது. அதுக்கு தான் அஸ்மிதாங்க யோகசாஸ்திர முறைப்படி. நம்ம எதை அகங்காரம் சொல்கிறோமோ அது அஸ்மிதான்னு சொல்கிறோம். அதுலேருந்து தான் வருது ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு. இதெல்லாம் எனக்கு வேணும் வேண்டாங்கிறது. அப்புறம் அபினிவேஷம் அது வேணவே வேணும் சொல்லி அதுக்காக உழைச்சி பாடுபட்டு அதை அடையும் போது ஒரு வகையான ஆழ்ந்த ஒரு பாதிப்பு, ஒரு வாசனாதிகள்லாம் உண்டாயிடுது. அது இன்னும் நம்மளை இந்த மாதிரி விஷயத்திலேயே நம்மளை செலுத்திட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் அபினிவேஷம். உள்ளுக்குள்ளே புகுந்து நமக்கு உள்ள அப்படி ஆழமான ஒரு சங்கடத்தை, பாதிப்பை ஏற்படுத்துறது பேர் அபினிவேஷம். ஸோ இதெல்லாம் தான் பாஷம் ஒரு ஜீவனுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் மூல காரணம் அவித்யா. இதுதான் தன்னுடைய உண்மையான இயல்பு தெரியாது. அப்புறம் அஸ்மிதானா தப்பாக தன்னுடைய உடம்பையும் மனதையும் தான் நினச்சிக்கிறது. அப்புறம் ஜீவன் ஆயிட்டானா அப்புறம் அந்த உலகம் தெரியுதா, அது நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்த்து வேணும் வேணான்னு சொல்கிறது தான் ராகத்வேஷம். ராகம்னா ஒரே ராகம், அது மேலேயே விழுந்து அது வேணவே வேணும், வேணவே வேண்டாம், ரெண்டும். அதனால உள்ளத்தில் அப்படிப்பட்ட பாதிப்பு உண்டாது. ரொம்ப ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன்ஸ். அதனால் என்ன ஆகிடுது, அந்த இம்ப்ரெஷன் ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த இம்ப்ரெஷன்ஸ் திரும்ப அவனை செலுத்தி கொண்டே இருக்கு. அதையே செய்ய அது அபினிவேஷம். இப்படிப்பட்ட இதுதான் பாஷம் நீ சொல்கிறீங்க. அந்த பசுனுக்கு ஜீவனுடைய பாஷம் இது. இதிலிருந்து விடுவிப்பவள். அஜ்ஞானத்தை நீக்கிட்டாலும் இதெல்லாம் கிடையாது, அறியாமையை நீக்கிட்டா இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி அவ இருக்கா அப்படின்னு ரொம்ப விவரமாக இதில் சொல்கிறார். இன்னும் ஒரே விஷயத்தை இதில் பார்த்துருவோம். இந்த பசுபாஷ விமோசனியில்
வாழ்க்கையில் துன்பம் நேரிடுகையில் துணையை நாடுகிறோம் இல்லையா? துணை இருக்கிறது என்ற நம்பிக்கையே நமக்கு நிம்மதி தருகிறது. முன் செய்த ஏதோ ஒரு நல்வினை காரணமாக தேவியையே துணையாக நாடும் பக்குவம் ஏற்படுகிறது. தேவி துணை நின்று துக்கங்களின் அன்றாட பாதிப்புகளிலிருந்து விடுவிக்கிறாள். அதனால் தேவியிடம் ஏற்பட்ட நெருக்கம் அன்பாகி தன்னை வாழ வைக்கும் தாயாக தேவியை நினைக்க தூண்டுகிறது. தாயான தேவி தன் சுய உருவை சிறிது சிறிதாக அவன் மனக்கண் முன் நிறுத்தி தன் நினைப்பை மேலும் வலிவடையதாக ஆக்குகிறாள். அவளுக்காக வாழும் நினைவு ஏற்பட்டு அவளுக்கு புரியும் பணிவிடையாகவே உலகப் பணிகளையும் செய்யும் பாங்கு வளர்கிறது. செய்து வரும் கர்மங்களின் பாவபுண்ணிய தொடர்பு விலகி கர்மபந்தம் விலகுகிறது. விரிந்த ஆத்மஸ்வரூபம் தெளிவாகிறது. மாயை மறைகிறது. பேரொழியும் பேரறிவும் பேராற்றலும் கொண்ட பரம்பொருளுடன் இணைந்து தன்னை இழக்கிறான். எல்லா பாசங்களும் தானே மறைகின்றன. துணையாகி நின்று தேவி ஜீவனை தலைகளிலிருந்து விடுவிக்கிறாள். இந்த பேராகிராஃப் gives the essence of everything. ரொம்ப அழகாக பக்தி யோகத்துடைய ஒரு சுருக்கமாகவே இது. இப்போ நமக்கு வாழ்க்கையில் துன்பம் நேரிடுகிறது, நம்ம வேற யாரையாவது நாடணும்னு வச்சுப்போமே. ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பவர்ஃபுல் ஒரு பொலிட்டீஷியன் நாடுறோம், இல்லை வேறு யாரையோ நாடுறோம்னு வச்சுப்போமே. அதில் அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஆனால் அம்பாளையே நம்ம துணையாக நம்பி அவளை நாடணும்னு சொன்னால் என்ன செய்கிற? அம்பா துணை இருக்கா முதல்ல. நமக்கு ஏற்படுற சங்கடங்களை முதல்ல அவள் நீக்குகிறாள். அது ஷார்ட் டேர்ம். அப்படி நீக்க நீக்க என்னாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது அவள்கிட்ட. ஆஹா, நம்மளுடைய எல்லா துயரங்களையும் நீக்க வல்லவளாக இருக்கா, என்னுடைய தாயாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அவள்கிட்ட மேன்மேலும் பக்தி வளர்கிறது. அப்படி பக்தியை வளரச்சேரா பாருங்க. அப்படி வளர்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவள் நினைவாகவே இருக்கோம். நம்ம அவள் நினைவு தான் அதிகமாக இருக்குது உலக நினைவை விட. அப்புறம் உலகத்துக்கு செய்கிற சேவை காரியங்கள் எல்லாம் அவளுக்கு செய்கிற சேவையாகவே பணியாகவே நம்ம நினச்சி செய்ய ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இதயத்தில் இருக்கிற மாசு மலங்கள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு பெருக 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 எண்ணங்களற்ற நிலைக்கு போயிடும். அதுதான் ஞான நிலை. ஆத்மாவிலே நிஷ்ணா இருக்கிற நிலை அதுதான் எண்ணங்களற்ற நிலை. அப்படி போயிடுச்சுன்னா மாயெல்லாம் மறைஞ்சிடுது, எல்லா மாசும் நீங்கிடுது. அப்புறம் அவன் அந்த பரமபதத்தை அழைச்சிடுறான். ஸோ தேவி என்ன செய்கிறா? துணையாக வந்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறிதாக உயர்த்தி தன் அன்பை அவனுக்கு கொடுத்து அவனை பக்தனாக்கி மேலும் மேலும் அவனை உயர செய்து அவன் நல்ல ஒரு என்ன செய்கிறது கர்மயோகியாக ஆக்கி பக்தி யோகில் சிறந்தவனாக ஆக்கி கடைசியில் அந்த பரமாம் ஞானத்தையே கொடுக்குறான். ஸோ இப்படி தான் அந்த பாசத்திலேருந்து அந்த பக்தனை விடுவிக்கிறாள்னு உரையாசை சொல்லியிருக்கார். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதை படித்தோன்னே அதிகாலையில் அதை படிக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு வாட்டி இதை படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. வாழ்க்கையில் துன்பம் நேரிடுகையில் துணையை நாடுகிறோம். துணை இருக்கிறது என்ற நம்பிக்கையே நமக்கு நிம்மதி தருகிறது. முன் செய்த ஏதோ ஒரு நல்வினை காரணமாக தேவியையே துணையாக நாடும் பக்குவம் ஏற்படுகிறது. இது ஒரு முன் ஜென்மம் செஞ்ச ஒரு நல்வினை தான். தேவி துணை நின்று துக்கங்களின் அன்றாட பாதிப்புகளிலிருந்து விடுவிக்கிறாள். அதனால் தேவியிடம் ஏற்படும் நெருக்கம் அன்பாகி தன்னை வாழ வைக்கும் தாயாக தேவி நினைக்க தூண்டுகிறது. தாயான தேவி தன் சுய உருவை சிறிது சிறிதாக அவன் மனக்கண் முன் நிறுத்தி தன் நினைப்பை மேலும் வலிவு அடைந்து ஆக்குகிறாள். அவளுக்காக வாழும் நினைவு ஏற்பட்டு அவளுக்கு புரியும் பணிவிடையாகவே உலகப் பணிகளை செய்யும் பாங்கு வளர்கிறது. செய்து வரும் கர்மங்கள் பாவபுண்ணிய தொடர்பு விலகி கர்மபந்தம் விலகுகிறது. விரிந்த ஆத்மஸ்வரூபம் வெளிவாகிறது. மாயை மறைகிறது. பேரொழியும் பேரறிவும் பேராற்றலும் கொண்ட பரமபொருளை இணைந்து தன்னை இழக்கிறான். எல்லா பாசங்களும் தானே மறைகின்றன. துணையாகி நின்று தேவி ஜீவனை தலைகளிலிருந்து விடுவிக்கிறாள். அவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சிடறாள். எப்படி அவ அந்த பசுபாச்ச விமோச்சினியாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கங்களை இங்கே கொடுத்துருக்கார். அப்புறம் பக்திமத் கல்பலதிகா பசுபாஷ விமோச்சினி சம்ருதாசேஷ பாஷண்டா. இந்த பாஷண்டர்கள்னா வெளி வேஷதாரிகள், அவெல்லாம் பாஷண்டர்கள் சொல்றது. அப்படிப்பட்ட பாஷண்டர்களை சம்ஹிருதா அசேஷ முற்று முழுதாக அழித்து விடுகிறாள். வேஷம் போடுறதுன்னு என்ன நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. இங்கே வேற ஒரு பொருள் சொல்லப்படும். பாஷண்டன்னா யாருன்னு கேட்டால் ஒருத்தன் இந்த வேதம் உபநிடதங்கள் இதுவே தான் பிரமாணம்
அப்படின்னு சொல்லிக்கிறான், அப்படி நம்ப வைக்கிறான் எல்லாரையும். ஆனால் உண்மையிலேயே அவன் அதை நம்பாமல் ஏதேதோ திரித்து வேத உபனிஷதங்களை விளக்குகிறான். அவன் தான் பாஷண்டனான் நீ சொல்கிறாரு. ஸோ பாஷண்டன்னா யாருன்னு கேட்டால், வெளியில் அவன் எப்படி காமிச்சான் தன்னை ரொம்ப ஆஸ்திகனா, அதாவது வேத சாஸ்திரங்கள் மேலே பற்றுள்ளவனா, அதுதான் பிரமாணம் அப்படின்னா அது சொல்லதான் சத்தியம் அப்படின்னு காமிச்சுக்கிறான் உலகத்தில். ஆனால் உள்ளுக்குள்ள அவன் மனசு மாசுபட்டிருக்கிறதுனால தன் மனதுக்கு தோன்றிய விளக்கங்களை கொடுத்து சில சமயம் வேத சாஸ்திரங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை கூட எடுத்து சொல்கிறான். இவன் தான் பாஷண்டன் நீங்கள் சொல்கிற. அப்படிப்பட்ட பாஷண்டர்களை அவ அனுமதிக்கிறது இல்லையா? நமக்கு பயமாக இருக்கு பொருளை கேட்டால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பாஷண்டர்களை முற்றுமுழுதாக அழித்து விடுவாளாம். ஸோ ஒரு பொருள் பார்த்தா வெளிவேஷம் போடுறோம், உண்மையிலேயே அன்பில் தான் அன்பு இருக்கிறமா காமிச்சுக்கிறோம் இல்லையா அவனை. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதத்தை பிரமாணமாக கொண்டவர்களாக தம்மை காட்டிக்கொண்டு வேதத்துக்கு மாறுபட்ட பொருளை கூறுபவர்கள், வேதம் முதலியவற்றில் கூறியுள்ளபடி நடக்காதவர்கள், தத்தம் தர்மத்தை மீறியவர்கள், அவர்கள்தான் பாஷண்டர்கள் என்று கூறுவதுண்டு. அதே இது பாகண்டர்கள்னு சொல்லலாம். பாஷண்டர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஒரு பாடபேதம் இதில் இருக்குது. இன்னும் ஒரு சில இடத்துல சம்ஹிதா அசேஷ பாக்கண்டான்னு கூட வருமா, அதனால் பாகண்டர்கள்னு அதை சொல்லலாமா. பா அப்படின்னா வேதமும் அதன் கருத்தும், குண்டா அப்படின்னா துண்டாடியவர். ஆக பாகண்டா பாகுண்டானா என்ன அர்த்தம் கேட்டால், வேதத்தோட கருத்தை திரித்து துண்டாடியவர் அர்த்தம், வேற மாதிரி திரித்து சொல்பவர். தன் விருப்பப்படி வேதத்தை ஒடித்தும் பிரித்தும் பொருள் கூறி நியாயம் காட்டுபவர்கள், அவர்களை ஒடுக்கியவள். அப்படி சம்ஹிதா அசேஷ பாஷண்டா. வேத மார்க்கத்தை எல்லோரும் பின்பற்ற கட்டளையிட்டாள். அந்த மார்க்கத்தில் நம்பிக்கையின்மையை காட்டி வழி தவறுபவர்களை களை பிடுங்குவது போல் அகற்றி விடுகிறாள். சம்ஹிதா அசேஷ பாஷண்டா. ஆக இந்த தர்ம மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாள். அவர்களை மேலும் மேலும் உயர்த்து அவர்களை மோட்ச மார்க்கத்தில் செலுத்துவா. ஆனால் தன் மனம் போல போக்கில் போகிறவங்களை, வேதசாஸ்திரம் சொல்கிற வழிக்கு மாறுபட்டு நடப்பவர்களை களையை பிடுங்கிடுவாளாம். எப்படி களை பிடுங்கிறது கேள்விப்படுறீங்க தானே? விவசாயம் பண்ணும்போது நல்ல நெல்லெல்லாம் விளையிறதுக்காக நாற்று நாட்டு பார்க்கும்போது களை வரும் தேவையில்லாது, அதை பிடுங்கிடும், இல்லாட்டி அது அந்த பயிரையே நாசம் பண்ணிடும். ஸோ இந்த சொசைட்டியில் இந்த சமூகத்தில் இவர்கள்லாம் களை போல் யார் இந்த மாதிரி வேதசாஸ்திரத்துக்கு புறம்பாக இருக்கிறவங்க, அவர் களை பிடுங்கிடுவாங்க. சம்ஹிதா அசேஷ பாஷண்டா சதாச்சார பிரவர்த்திகா. நல்ல ஆச்சாரத்திலே பக்தனை செலுத்தக்கூடியவள். சத் ஆச்சாரம். ஆச்சாரம்னா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கையை வாழும்போது எது நல்லது எது தர்மம் அப்படி என்பதை உணர்ந்து அந்த வழி நடப்புறது தான் ஆச்சாரம். அதுலேயும் சத்த ஆச்சாரம் என்னன்னு கேட்டால், நம்முடைய மூதாதையர்கள், நல்ல பெரிய அறிஞர்கள், நல்ல சாதுக்கள், இவர்கள் காட்டிய பாதை, அதான் சத் அப்படிங்கிற பாதையா. ஸோ அதில் ஆச்சாரம், அதிலே நடக்கக்கூடியவர், அதான் சத் ஆச்சாரம். பிரவர்த்திக்கான்னா அந்த நல்ல பாதையிலே அந்த பக்தனை தூண்டிக்கொண்டே இருப்பாள். அவன் பக்தி செலுத்த செலுத்த அவனுடைய இதயத்திலே புகுந்து அவனுக்கு எது நல்ல மார்க்கம், எது சத்மார்க்கம், எது தர்மம், எதை உணர்த்தி நல்ல மார்க்கத்திலேயே செலுத்தி கொண்டிருப்பாள். ஸோ அதனால தான் அந்த பக்திங்கிறது அவ்வளோ அற்புதமான விஷயம். பக்தி நம்ம செலுத்த செலுத்த அந்த பகவான் நம்ம இதயத்தை நிறைஞ்சு நமக்குள்ளேயே பார்த்த சாரதியாக ஆகி, சாரதின்னு அர்த்தம் சரியான இடத்துல நம்ம வழி நடத்துபவராக இருந்து இந்த நம்முடைய தேரை சரியான பாதையில் வழிநடத்தி சென்று கொண்டே இருப்பார். அது மாதிரி அம்பாளும் சதாச்சார பிரவர்த்திகா. இன்னொரு பொருள் என்ன, சதஹா பிரம்மணஹா ஆச்சாரஹா. சத்தியமான பரம்பொருளை நாடும் ஆச்சாரம், அதான் சதாச்சாரம். சத்துனா பரம்பொருள் பிரம்மஸ்வரூபம், ஆச்சாரம் அதையே நாடும் ஆச்சாரம். ஸோ அதில் பிரவர்த்திகா, அதிலேயே அந்த ஞானியை அந்த சாதகனை தூண்டிக்கொண்டே இருப்பவள். ஸோ கேட்குறத மாத்திரம் கொடுத்துருவாங்கிறதுனால அவள் வழங்கலை, இதயத்திலிருந்து நல்வழியில் நம்மளை நல்வழிப்படுத்துபவளாக இருக்கிறாள், தூண்டிக்கொண்டே இருக்கிறாள். சரி, ஆக்சுவலாக உள்ளேருந்து ஒரு தூண்டாட்டி நம்ம எதையுமே செய்ய முடியாது, உண்மைதானே? இப்போ நீ கோயிலுக்கு போவோம் அப்படின்னு நல்ல எண்ணம் வருதுன்னா கூட
அது உள்ளே இருந்து அவர் தூண்டியிருக்கான்னு தான் அர்த்தம் அது இல்லையா? இன்னைக்கு லலிதா சகஸ்ரநாம வகுப்புக்கு போவோம், நல்ல விஷயம். அம்பாளுடைய நாமங்கள்லாம் கேட்போம். சதாச்சார பிரவர்த்திக்கா, உள்ளே இருந்து ஒரு தூணா இங்கே வர முடியும்? வரவே முடியாது. நல்ல தான தர்மங்கள் செய்வோம், உள்ளேன்னு தூண்டணும் இல்லையா? அப்படி பார்த்தா உண்மையிலேயே அந்த பரம்பொருள், அந்த பகவான் உள்ளே இருந்து தூண்டினா தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும். நேரத்தை சொல்லுவோம் இல்லையா, மூடு இல்லை இன்னைக்கு, விடுவோம் அப்புறம் பார்த்தோம். அர்த்தம் உள்ளே தூண்டல, ஆக்சுவலான அர்த்தம் இழுத்து போத்திட்டு தூங்குவோம் நல்லா போதும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப தாமசிகமாயிட்டோம்னு அர்த்தம். உள்ளே இருந்து அவர் தூண்டவே இல்லைன்னு அர்த்தம். சதாச்சார பிரவர்த்திக்கா, அவள்கிட்ட பக்தி செலுத்தணும்னா நல்ல விஷயங்கள் நம்ம தூண்டிக்கொண்டே இருப்பான். சன்மார்க்கத்தில் நம்ம தூண்டிக்கணும். அது எவ்வளோ பெரிய விஷயம். சரி, அதனால தான் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ இல்லையோ, அந்த அம்பாள் மேலே, பகவான் மேலே பக்தியை கொடுத்துடணும். அது ஏற்படுத்திக்கணும். அதை ஏற்படுத்திட்டோன்னா அதுக்கப்புறம் பகவான் பார்த்துப்பார். அந்த பக்தியே அவருடைய வழிநடத்தும். அப்படியே அதுவே வழிநடத்துக்கணும். அம்பாள் உள்ள இருந்துன்னா வேற என்ன வேணும், அதுவே வழிநடத்துக்கணும். இதை உணராமல் நம்ம வேற எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அந்த பக்தி நமக்கே இல்லை. இப்போ நம்ம எப்படி ஊட்ட முடியும்? நம்மளோட பக்தியே ரொம்ப ரொம்ப ஃபிலிம்சி கிரவுண்ட்ஸ், அப்போ ஊட்ட முடியாது. ஸோ ஆக பக்தி ஊட்டுறதும் பெரிய விஷயம். அந்த பக்தியை ஊட்டுறதுக்கு பாகவத்தில் சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு வழி என்னன்னு கேட்டால், பக்தி கதைகளை சொல்கிறது. சின்ன வயசுலேருந்தே அந்த பக்தி கதைகளை சொல்லணும் குழந்தைங்களுக்கு. தேவையில்லாத கதைகளை சொல்கிறது. ஹம்டி டம்டி சாட் ஆன் அ வால், என்ன அர்த்தம்? ஹேட் அ கிரேட் ஃபால், மேலே உட்காந்து என்ன கீழே தொப்புன்னு விழுந்துட்டான். சரி, அப்புறம் அவ்வளோதான். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் to fetch a pail of water and broke his crown. இதெல்லாம் see, ஓகே, அது ஒரு ரைம்ஸ், அது வந்து நல்லா குழந்தைங்க பழகிறதுக்கெல்லாம் ஓகே. என்ன சொல்கிறேன்னா, நல்ல பக்தி கதைகளை அது பாட்டி தாத்தா அம்மாக்கள் தான் நிறைய நேரம் இருக்கு, அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பாட்டி தாத்தா அம்மா பக்கத்தில் இருக்கணுமே. இப்போ யூடியூப்லேயே பாட்டி தாத்தாக்கள் வராங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, போங்க நீங்களாம் எங்கேயோ போங்கன்னு சொன்னால் அது சரி வராது. குழந்தைங்க பக்கத்தில் போட்டு அரவணைச்சு படுத்து அன்போடு அந்த கதையை சொல்லும்போது வேற. அது யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து கதை ஒருத்தர் நம்ம சொல்லணும், கதையோடு நம்மளுடைய அன்பையும் ஊற்றுறோம், எல்லாத்தையும் ஊற்றுறோம். ஸோ அப்படி பக்தி கதைகள், நல்ல பாடல்கள், பக்தி பாடல்கள் சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தைகள் என்ன உணர்வு வளர்க்கணும்? பகவான் ஒருத்தர் இருக்கார், நம்மோடையே இருக்கார், நம்மை காத்து ரட்சிப்பார், நமக்கு நல்ல பாதையில் நம்மளை வழிகாட்டுவார் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தும். அதுதான் முக்கியமான ஒரு பணி. நமக்கு அதுவும் தாத்தா பாட்டிகளாக இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பணி அது. வளர்ந்த பிறகு சொன்ன வச்சே கேட்க மாட்டேங்கிறான், கண்டபடி திரியறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. வளர்ற தருவாயில் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு நாம் தவறிட்டோம்னு அர்த்தம். நேரம் இல்லாமல் போயிடுது நிறைய பேருக்கு. சதாச்சார பிரவர்த்திக்கா, இந்த நல்ல ஒரு பக்தி உண்டாயிடுச்சுன்னா அம்பாளி உள்ளத்தில் நிறைந்து நம்மை வழிகாட்டுவாள். தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா தருணீ தாபசாராத்யா தனுமத்யா தமோபஹ தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா தருணீ தாபசாராத்யா தனுமத்யா தமோபஹ இது இந்த ஒரு அந்த முதல் வரி பூரா ஒரே ஒரு நாமம் தான். தாபத்ரயாக்னி சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா. முத்தாபங்கள், தாபத்திரயம்னா 3 விதமான தாபங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட முத்தாபங்களில் கனலால், அப்படிப்பட்ட நெருப்பால் கனலால் வாட்டப்படுபவர்களுக்கு, அதான் சந்தப்த
சந்தப்தம் அப்படி அந்த நெருப்பால் வாட்டப்படுபவர்களுக்கு. சமாஹ்லாதன மனதில் நல்ல அமைதியை கொடுக்கக்கூடிய சந்திரிகாவாக திகழ்பவள். அர்த்தம் மூவகையான தாபங்கள் ஏற்படுதுன்னு எல்லா சாஸ்திரமும் சொல்லுது. என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது பாரு. ஒன்று ஆதி பௌத்திகம் அப்படின்னு அர்த்தம் நம்ம சுற்றி உள்ளவங்க பிராணிகள் மூலமாக ஏற்படுது. பக்கத்தில் ஒரு வெரி பேட் நெய்பர், பக்கத்து வீடு இப்போ பாரு ஏதாவது இம்சை பண்ணிகிட்டே இருக்கான், அதெல்லாம் தாபந்தான் இல்லையா? அது ஆதி பௌத்திகம். இல்லை பாம்பு வந்துடுது, உள்ள கரையான் வருது, எல்லாம் ஆதி பௌத்திகம். அப்புறம் ஆதி தெய்வீகம், நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆதி தெய்வீகம் பயங்கர வெள்ளம், வெள்ளக்காடு, நிலநடுக்கம், இதெல்லாம் ஆதி தெய்வீகம். இது திடீர்னு அந்த காடெல்லாம் பற்றி எரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த ஆதி தெய்வீகம். நம்ம கையில் இல்லை அதெல்லாம். இப்போ கொரோனா வைரஸ் அது கிட்டத்தட்ட ஆதி தெய்வீகம் மாதிரி தான், ஆனால் அதுவும் மேன்மேடு தான், இருந்தாலும் சொல்லலாம். அப்புறம் அத்தியாத்மம்னா நமக்குள்ளேருந்தே வர்ற நிறைய இன்னல்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அத்தியாத்மம் நம்ம மனசே அவ்வளோ குழப்பங்களை விளைவிக்கும். நம்மளுடைய விருப்பு ஆசாபாசங்கள்லாம் நம்ம எல்லா துன்பத்துக்கு காரணமாக இருக்கு. ஸோ இப்படி எவ்வளோ தாபத்தினால இந்த ஜீவனை அப்படியே நெருப்பில் பொசுக்கப்பட்டவனாக, வாட்டப்பட்டவனாக தவிக்கிறான். அதான் என்னது தாபத்திரைய அக்னி தப்தம்னு அர்த்தம். அப்படியே பொசுக்கப்பட்டு அப்படியே வாடி வதங்கி போகிறான். அப்படிப்பட்டவனுக்கு நிலவுன்னு என்ன அர்த்தம்? ஆஹா, இந்த நில ஒளி எவ்வளோ குளுமை, அது எவ்வளோ மனதுக்கு ஆறுதலாக இருக்குது. அந்த உடலுக்கும் அந்த நில ஒளி அவ்வளோ குளுமையாக அது உடல் தீண்டும் போது அவ்வளோ இனிமையாக இருக்கு. அப்படி அம்பாள் இருக்காள். ஸோ அந்த உடல் ரீதியான தாபம் இருக்கே, அதுக்கு நல்ல ஸ்பர்சம் தான் அதுக்கு மாற்றம் இருந்து. ஸோ அந்த நில ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த கிரணங்கள் இருக்கே, அது உடல் தீண்டும் போது அவ்வளோ. அதே மனதுக்கு ஏற்படுற அந்த தாபத்துக்கு அம்பாள் சந்திரிக்கான அர்த்தம் குழுமையான ஒரு அன்பை, அருளை கொடுத்து நம்ம மனசை சாந்தி அடை செய்யலாம். நீங்கள் நல்ல ஸ்தோத்திரங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா மனசில் அப்படி ஒரு அருமையான ஒரு அமைதியும் ஒரு குதூகலமும் இருக்கும். அதுதான் அவளுடைய பிரசாதம். பிரசாதம்னு என்ன அர்த்தம்? மனசு நல்லா நிறைஞ்சு அமைதியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த உலகத்தில் வேறு எதில் நம்ம ஈடுபட்டாலும் ஏதோ ஒரு வகையான ஒரு அல்லல் தான். அதே அம்பாள் நல்ல மனமுருகி நினைஞ்சு அவளுடைய ஸ்தோத்திரங்களை பண்ணும்போது மனசு குளிர்ந்து போகுது, அப்படியே அமைதியாக இருக்குது. இதெல்லாம் பக்தி இருந்தால் தான் நடக்கும். பக்தி இல்லாட்டி என்ன படித்தாலும் ஒன்றுமே ஆகாது. அப்படி தாபத்தினால தகிக்கப்பட்ட அந்த உள்ளத்துக்கு குழுமையையும் சாந்தியையும் கொடுக்கக்கூடிய அந்த நில ஒளியாக திகழ்பவள். என்ன அழகான ஒரு நாமம் பாருங்க. தாபத்ரயாவின் சந்தப்த சமாஹ்லாதன சந்திரிகா. சமாஹ்லாதன அந்த மன அமைதியை, மன சமாதானத்தை, மன அமைதியை, மன நிறைவை கொடுக்கும் அந்த பூர்ண சந்திரிகாவாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்டவள் அம்பாள். தருணி. தருணத்தும் எப்பொழுதும் யுவதியாகவே இருப்பாள். தருணி. ஆக்சுவலாக நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? குழந்தைய பிறந்து வளர்கிறோம், அப்புறம் யௌவன பருவம் வருது, அப்புறம் முதுமை வந்த பிறகு தேயுது, எல்லாம் அழிஞ்சு போகுது, உடம்பு இறந்து போயிடும். ஆனால் அம்பாளுக்கு வளர்ச்சியும் கிடையாது, தேய்வும் கிடையாது. அவள் எப்பயுமே யுவதியாக இருக்கா. அவள் பூரணம் ஆவா. அதனால் அவளுக்கு வளர்ச்சியும் கிடையாது, தேய்வும் கிடையாது. எங்கேயாவது தலையெல்லாம் நிறச்சி பல்லெல்லாம் விழுந்து பொக்கவாயா ஒரு அம்பாள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு கோயில் எங்கேயோ கற்பனை கூட பண்ண முடியாது. அவள் எப்பயுமே யுவதியாக இருக்கலாம். அவளுக்கு என்னப்பா கொடுத்து வச்சோ, எப்பயும் யுவதியாக இருக்கா. நம்ம அப்படி இல்லை. என்ன அதான் அம்பாள் யுவதியாக இருக்கக்கூடியவள். பாலா திரிபுர சுந்தரி அப்படி அவள் இருக்கா. அதுக்கப்புறம் யௌவன பருவத்தில் தான் அவளை நம்ம பார்க்கணும். 16 வயது நிரம்பி யௌவன பருவத்தில். அதுக்கு என்ன பொருள்னு கேட்டால், அவளுக்கு அந்த மாதிரியான வளர்ச்சி தேய்வு அதெல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டது. எப்பயும் பூரணம் நிறைவானவள்.
அதனால் அவளை நம்ம சித்தரிக்கும் பொழுது, அவளை செய்யும் பொழுது அவளை யுவதியாகவே எப்பயும் எந்த கோயிலில் பாருங்கள் ரொம்ப அழகாக அவளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி அவளை அப்படி தான் வச்சுருக்காங்க, யுவதியாக. அதுக்கு பாவாடையாக தான் முடிச்சு சில சமயம் இருப்பாம்பாள் இல்லையா, ரொம்ப ஜோராக இருப்பாள். தருணி நித்தியான தேவி பூரணா, எப்போதும் நிறைவு பெற்றவள். அதனால் நிறைவு துளங்கும் எவ்வனம் ஒன்றையே பருவமாக கொண்டு யுவதியாக இருப்பவள் தேவி. அதனால தான் அவள் தருணின்னு சொல்றது. தாபச ஆராத்யா, தவத்தில் இருப்பவர்கள் வழிபட பெற்றவள். தவம் செய்கிறவங்களுக்கு நிறைய இடையூறு வரக்கூடும். சில சமயம் தவம் முழுமையடையாத போது மனச்சோர்வு உண்டாகும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கக்கூடியவள், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடியவள் அம்பாள் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த தபஸில் ஈடுபடக்கூடியவர்கள் அவளையே வணங்கி மன ஆறுதலும் மனதில் உற்சாகமும் பெறுகிறார்கள். அதாவது அந்த தபஸோடைய அந்த முழுமையான பயன் அடையிற வரைக்கும் அதிலேயே ஈடுபடுறதுங்கிறதுக்கு ஒரு விடாமுயற்சி வேணும், அதுக்கு ஒரு உற்சாகம் வேணும். ஆக்சுவலாக நிறைய சமயத்தில் அந்த உற்சாகம் குன்றிப்படுது. ஏன்னா தபஸுங்க சாதாரண விஷயம், அது உடனே அதோட பலன் கிடைச்சிடாது இல்லையா. அது முயற்சியோடு ஈடுபடணும், அதுக்கு ஒரு உற்சாகம் தேவை. அப்போது இப்படி ஒரு அம்பாள் இல்லை நம்ம இஷ்ட தேவதையான ஏதோ ஒரு மூர்த்தத்தை நம்ம பிடிச்சுண்டு ஆராதனை பண்ணால் தான் அது நமக்கு வழிகாமிக்கும், நம்ம கடைசி வரைக்கும் போய் சேர்த்து உதவியாக இருக்கும். எவ்வளவுதான் நம்ம பிரம்மம் ஆத்மஸ்வரூபம்னு சொன்னாலும் கூட ப்ராக்டிக்கலாக வரும்போது இந்த உலகத்தில் சாதனைகள்லாம் பண்ணும்போது எவ்வளவோ இடையூறுகள், மனசஞ்சலங்கள், சோர்வு, ஒரு வகையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துயரம், இதெல்லாம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆகவே தான் பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா பக்தி ரொம்ப உத்தமம், ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. ஸோ அதே பரம்பொருளில் ஒரு உருவமாக ஒரு இறை மூர்த்தமாக வச்சுண்டு பக்தி செய்து அந்த துணையோடு நம்ம பிரயாணம் செய்யும்பொழுது அது சுகமாக இருக்குது. அது நம்ம மனதுக்கு ஒரு நம்பிக்கை உற்சாகத்தையும் கொடுக்குது. அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை நானேன்னு சொன்னால் அப்புறம் அகங்காரத்தை தான் அதை எடுத்துருப்பார். ஸோ அதனால தான் இதில் ரொம்ப அற்புதமான அம்பாளை தியானம் பண்ணுறது. ஏன்னு கேட்டால் அவள் தாயாக இருக்கான்னு நினச்சாலே மனசு உருகிடுது இல்லையா. கருணாமயியாக இருக்கா. அப்போது நம்ம தபஸில் ஈடுபடும் போதோ சாதனைகள் ஈடுபடும் போதோ அவளை ஆராதனை பண்ணோன்னு சொன்னால் அந்த தபஸ் செய்கிறதுக்கான சக்தியோட ரொம்ப முக்கியம் உற்சாகம். அனிர்வின்ன சேத்தசான்னு சொன்னாங்க. குதூகலத்தோடு நம்ம தபஸ் செய்யணும், சாதனைகள் செய்யணும். ஐயோ செஞ்சு தொலைய வேண்டியிருக்கே, சரி செய்வோம். இன்றைக்கி எவ்வளோ மாலை செய்யணும்? 16 மாலையா? 2 மாலை, ஓகே 2 மாலை செய்யணும். ஓம்பு புஷ் ஓம்பு புஷ் ஓம்பு புஷ் ஓம்பு புஷ். என்னது ஓம்பு புஷ்? இங்கே அடுத்து வந்து சொல்கிறேன். புஷ் 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 புஷ். முடிச்சாச்சு. அடுத்து டிவி பார்க்கலாம், மொபைல் நோண்டலாம். அது யாரை செய்ய சொன்னாங்க? யாராவது செய்ய சொன்னாங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி சாதனை செய்து உற்சாகம். பூஜை செய்யணுமா? ஐயோ பூஜை செய்யணுமா? சரி இன்னொரு 1/2 மணி நேரம் செய்வோம், 3/4 மணி நேரம் செய்வோம், நாளைக்கு செய்வோம் அப்படின்னு விட்டுட்டோன்னா ஏன் மனசு ஒரு சோர்வு, அதில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லை. இப்போ என்ன செய்யும் மனசு? எதுவுமே செய்யாது. அப்படி இருக்கும்போது தியானத்தில் உட்கார ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டால் மனசு ஓடுங்கிறதுக்கு மனசு விடாது. அதில் செலுத்தணும்னா மனசை, அதுக்கு எவ்வளோ உற்சாகம் தேவைப்படுது. சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் அந்த பரம்பொருளே அம்பாளே கொடுத்தா தான் உண்டு அந்த உற்சாகத்தை. சரி அதனால தான் இந்த பெரியவர்கள்லாம் நம்ம ரொம்ப ஆராதனை பண்ணணும். ஏன்னா அவங்களாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாரு, அது பெரிய விஷயம். அது ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கலாம், தடபுட கொட்டி ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையும். அது சஸ்டைன் பண்ணது பெரிய விஷயம். இந்த சன்னியாச மார்க்கம் ஏன் ரொம்ப கடினமான மார்க்கம்னு கேட்டால் இதை சஸ்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சும்மா யார் வேணால் காவியை தரிச்சிடலாம், யார் வேணால் சன்னியாசி ஆகிடலாம், பெரிய விஷயம் இல்லை. ஷேவ் பண்ண விட்டால் தாடி வளர்ந்துடும், முடி வளர்ந்துடும். காஷாயம் கொடுத்து பெரிய காரியமா? ஆனால் என்னென்னா அந்த நெருப்பு, அது அப்படியே நெருப்பு கொழுந்து விட்டு எரியணும் உள்ள. என்ன நெருப்பு? அந்த அருட்தாகம், அந்த நெருப்பு. அது எரியாட்டி என்ன பிரயோஜனம்? அது அப்படியே மழுங்கி போய் அப்படியே போயிடுச்சுன்னா
அப்புறம் என்ன அர்த்தம்? வயிற்று பிழப்பாயிடும். இந்த காஷாயம்னா வயிற்று பிழப்பு. உதர நிமித்தம் பகுக்கிருத வேஷம், அது சங்கர சொல்றார். உதர நிமித்தம் அப்பயே சொல்லிட்டாரு. எப்போ? 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே. இப்போ பார்த்தா அப்படியே தான் இருக்குது. உதர நிமித்தம் பகுக்கிருத வேஷம், சாப்பாடு வயிற்று பொழப்புக்காக வேஷம் போடுறாங்க. ஸோ தபஸில் ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு அவள் தான் வந்து இந்த உற்சாகத்தையும் மன வலிமையையும் கொடுத்து ஆட்கொள்ள வேண்டும். அதனால் அவளை ஆராதனை பண்ணோன்னா நமக்கு ரொம்ப விஷயம். தாபச ஆராத்யா. ஒரு பொருள் சொல்கிறார், தாபசார ஆத்யா. தாபச ஆராத்யாவை தாபசார ஆத்யான்னு பிரிக்கிறார். தாபம் சொன்னால் சம்சார தாபம். அதுக்கு சாரமாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டால் அம்பாள் தான். எல்லாத்துக்கும் சம்சாரம்ன்ற இந்த உலக வாழ்க்கைக்கு சாரமாக இருக்கிறது அம்பாள். ஆத்யா, அவளையே தியானம் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு அவள் எல்லா விதமான மன உறுதியையும் கொடுத்து நம்மை வழிநடத்துவாள் அப்படிங்கிற இன்னொரு பொருள் கொடுத்து. ஸோ தாபச ஆராத்யா தனுமத்யா. தனுமத்யான்னு என்ன அர்த்தம்? மத்தியானா என்ன அர்த்தம்? நடுப்பா. தனுனா ரொம்ப மெலிந்த இடையுடையவளாம். தனு மத்தியானா என்ன அர்த்தம்னு கேட்டால் இடை. அவளுடைய இடை வந்து மெல்லிடையாள். இல்லையோ என்று நம்ம அஞ்சக்கூடிய அளவுக்கு ரொம்ப மெலிந்த இடையுடையவளாக இருக்கலாம். அதான் தனு மத்தியா. நம்ம பார்த்தோம் இல்லையா? எதில் பார்த்தோம்? நம்ம சௌந்தர்யெல்லாம் பார்த்தோம். அந்த கொடி இடை போல இடை வந்து அந்த கனிகளை தாங்கம் வளைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அது அப்படியே சொல்கிற ஆதிசங்கர். அவ்வளோ மெல்லிந்த இடையுடையவள் அப்படிலாம் அங்கே சொல்ற. தனு மத்தியா, மெல்லிடையாள். தமோ அபஹா. தமஹான அர்த்தம் இருள், தமஸ் இருள். அபஹானா அதை நீக்குவோடாக. ஸோ சத்குருவாக வந்து அவளே தான் குருவாக வந்து தமோபஹா இருளை நீக்குபவளாக இருக்கிறாள். ஒரு வாட்டி படிப்போம், திருப்பி நம்ம புரிதா பார்ப்போம். तापत्रयाग्नि संतप्त समाह्लादन चंद्रिका. तापत्रयाग्नि संतप्त समाह्लादन चंद्रिका. तरुणी तापसाराध्या तनुमध्या तमोपहा. तरुणी तापसाराध्या तनुमध्या तमोपहा. அடுத்தது ஒரு படி. चितिस्तत्पदलक्ष्यार्था. चितिस्तत्पदलक्ष्यार्था. चिदेगरसरूपिणी. चिदेगरसरूपिणी. स्वात्मानन्दलवीभूत. स्वात्मानन्दलवीभूत. ब्रह्माद्यानन्दसन्ततिः. ब्रह्माद्यानन्दसन्ततिः. चितिस्तत्पदलक्ष्यार्था चिदेगरसरूपिणी. चितिस्तत्पदलक्ष्यार्था चिदेगरसरूपिणी. स्वात्मानन्दलवीभूत ब्रह्माद्यानन्दसन्ततिः. स्वात्मानन्दलवीभूत ब्रह्माद्यानन्दसन्ततिः. இது நம்ம மேம்போக்காக இப்போ பார்ப்போம். அடுத்த கிளாஸ் நம்ம நல்ல விரிவாக பார்ப்போம். சிதிஹி அப்படின்னா ஞானஸ்வரூபமாக விளங்கக்கூடியவள். சித் ஸ்வரூபம் சிதிஹி, அதான் ஞானஸ்வரூபமாக விளங்கக்கூடியவள். தத்பத லக்ஷ்யார்த்தா. தத்துவம் அசிங்கிற மகா வாக்கியம் இருக்கு. அதில் தத்பதம்னு சொல்லுவோம். அதுவாக, அதுன்னு அது பிரம்மஸ்வரூபம், இது ஆத்மஸ்வரூபம். அதுன்னு அது அந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாக கூடியது, அதுன்னு சொல்லுவோம். தத்பதம் அதோடைய லக்ஷார்த்தியமாக விளங்கக்கூடியவள், லக்ஷார்த்தமாக விளங்கக்கூடிய. அது என்னன்னு அடுத்த கிளாஸில் பார்ப்போம். லக்ஷ்யார்த்தா. சிதேக ரசரூபி. சிதேக அப்படின்னா அந்த ஞானமே தன்னுடைய வடிவாக கொண்டவள், ஏக ரசமாக திகழ்பவள். சிதேக ரச ரூபினி. அவளுடைய ரூபம் என்னன்னு கேட்டால் நம்ம பார்க்குறது தான் அவளுடைய உண்மையான ரூபம் கிடையாது. அந்த சித் ஸ்வரூபமாகவே, அதுவே ஏகரசமாக, அதே உருவமாகவே திகழக்கூடியவள். அது மாத்திரம் இல்லை, அந்த ரெண்டாவது லைன் பூரா ஒரே நாமம். ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி. அதாவது அவளோட இதயத்திலேருந்து பொங்கி பிரவாகமாக வர்ற அந்த ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்த சாகரம், அதுலேருந்து ஒரு துளியை எடுத்து தான் பிரம்மாலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். இது தைத்திரங்கள் சொல்லப்பட்டு ரொம்ப விரிவாக நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.
அந்த பிரம்மானந்தம்னு சொல்லக்கூடிய அவளுடைய ஆனந்தம் இருக்கே, அவளுடைய இதயத்தில் ஒரு ஆனந்தம் இருக்கே பிரம்மானந்தம், அந்த ஆனந்தம்னு சாகரம், கடல் மாதிரி. அதில் இருக்கிற ஒரு துளி ஆனந்தத்தை தான் மற்ற எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. யாரு? இந்த மானுடர்கள், தேவர்கள், அப்புறம் அந்த பிரஜாபதி சொல்லக்கூடியவர்கள், இன்னும் மேலே பிரம்மாஜி முதற்கொண்டு இவர்கள் எல்லாருமே அனுபவிக்க ஆனந்தம் என்னன்னு கேட்டால், அந்த ஆனந்த கடலில் உள்ள ஒரே திவள் அப்படின்னு அந்த ஒரு துளி. அவளோட ஆனந்தம் அப்படிப்பட்ட ஆனந்தம் அவள் இதயத்தில் இருக்கா. அவ்வளோ ஐக்கியமாய் அவளாகவே நம்ம ஆயிட்டோம்னா அந்த பிரம்மானந்தம் நமக்கே உரியது. ஸோ அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபி. முதல்ல சித் ஸ்வரூபின்னு சொன்னாங்க, ஞானமே வடிவானவள்னு சொன்னாங்க, சிதேக ரசரூபின்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? ஸ்வாத்மானந்த. அவளுடைய ஆனந்தத்தை பற்றி சொல்லும்போது ஆனந்த கடல், பரிபூர்ண ஆனந்தம், எந்த குறைவும் இல்லாத ஆனந்தம். இன்ஃபேக்ட் அந்த ஆனந்தத்தோட ஒரு துளியை எடுத்து தான் இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும், ஏன் பிரம்மாதி முதற்கொண்டு எல்லோருமே ஆனந்திக்கிறார்கள், ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அதாவது தைத்திரபுருஷன் சொல்லியிருக்கு, எப்படி எப்படி மேலே மேலே ஒரு உலகத்தில் உள்ளவங்க ஆனந்தம் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்ல நாம் அடுத்ததில் பார்ப்போம், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அது பிரம்மாலாம் அவ்வளோ ஆனந்தம் அனுபவிக்கிறாங்க சொல்ல முடியாத அளவுக்கு. அந்த ஆனந்தம் கூட இவளுடைய ஆனந்தத்தோட ஒரு துளி தான், ஒரு திவளை தான். அப்படிப்பட்ட ஆனந்த ஸ்வரூபம் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம அடுத்த கிளாஸ் சொல்லி பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ